அப்போ நீ பவர்ஸ் எல்லாத்தையும் அரவணைச்சு போயிட நாசுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? டைரெக்டாக கூப்பிட்டு நீலாம் மனுஷன் அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், அவன் அப்செட் ஆகுவான். புரியுதுங்களா? அப்போ லீடிங் இஸ் எ எசென்ஷியல் ஸ்டெப்ஸ். then communicating otherwise called directing. communicating na நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, guiding is called the communicating. அப்போ இந்த மாதிரி டைரக்டிங் புரியுதா? அப்போ டைரக்டிங் கரெக்டாக கொடுக்க ஆரம்பித்தா, அதாவது டைரக்டிங், மோட்டிவேட்டிங், கைடிங், லீடிங், தென் கம்யூனிகேட்டிங் essential step to get maximum profit in our business organization. புரியுதா? அடுத்தது கோஆர்டினேஷன். தென் கோஆர்டினேஷன் sir, coordination is the coordination is include the every managerial function: planning and coordination, organizing coordination, staffing coordination, directing coordination, motivation coordination, and the controlling coordination. But in the steps require planning coordination, organizing coordination, staffing coordination, directing coordination, motivating coordination. புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும் சார்? கோஆர்டினேட் பண்ண தெரியணும். கோஆர்டினேட்னா ஒருங்கிணைக்கணும். புரியுங்களா? பிளானிங் அப்படின்னா சார், பிளானிங்கில் டிசைடிங் இன் அட்வான்ஸ் அப்படின்னா சார், யார் யாருக்கு ஒருங்கிணைச்சு அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ண இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண தெரிஞ்சு கண்டிப்பாக கோஆர்டினேஷன். புரியுதுங்களா? அப்போ பாருங்க, டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன் இஸ் எசென்ஷியல் ஸ்டெப் அப்படின்னா சார், அதான் நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய பிளானிங் கோஆர்டினேஷன், ஆர்கனைசிங் கோஆர்டினேஷன், ஸ்டாஃபிங் கோஆர்டினேஷன், தென் டைரக்டிங் கோஆர்டினேஷன், தென் மோட்டிவேட்டிங் கோஆர்டினேஷன். தென் அப்போ பிளானிங் கோஆர்டினேஷன்னா ஒன்றும் கிடையாது, பிளான் பண்ணக்கூடிய விதத்தில் அதை கோஆர்டினேட் பண்ண தெரியும். ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணால் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ கோஆர்டினேட் பண்ணாமல் எதையும் நம்ம செய்ய முடியாது. அப்போ கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு அப்படி, அதாவது சிங்கிள் பர்சன், தனிப்பட்ட ஒரு நபர் நம்ம எந்த வேலையும் கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது சார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பார்ட்டாக பிரித்து கொடுத்து கம்ப்ளீட்டாக அது ஒருங்கிணைக்க தெரியும். தட்ஸ் கால்ட் எ கோஆர்டினேஷன். அதே மாதிரி மோட்டிவேட்டிங் பாருங்க 7 to 1, then motivating. Sir, motivating, the goals are achieved with the help of motivation. Motivation includes increasing the speed of performance of work, developing a willingness of part of workers. This is done by referral leader. The workers expect favorable climate conditions to work, fair treatment, monetary incentives. In the steps also, monetary and non-monetary. இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் போகும். எதுக்கு சார்? அதாவது மோட்டிவேஷனுக்கு இந்த ஒவ்வொரு ரெண்டு ஸ்டெப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் சார், ஈஸியாக நம்மளால் ஜென்ரல் எழுத முடியும். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், ஜென்ரல் எழுதி பழகு. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், மக்கப் மைண்டுக்கு போகாதே. மக்கப் மைண்ட் இருந்தால் நம்ம எல்லாரையும் கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல இத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சார், பிளானிங் அண்ட் டிசைடிங் அட்வான்ஸ் ஒரே ஸ்டெப்ஸ். அதே மாதிரி ஆர்கனைஸ்னா அலோகேட் ஜாப், அவ்வளோதான் சார். அதே மாதிரி ஸ்டாஃபிங்னா ரைட் பர்சன் டு கிவ் த ரைட் ஜாப். டைரக்டிங் அப்படின்னா மோட்டிவேட்டிங், கைடிங், லீடிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். அதுக்கு அடுத்தது கோஆர்டினேஷனா, அதாவது எல்லா காம்போனன்ட்ஸையும் ஒருங்கிணைக்க தெரியுது. மோட்டிவேட்டிங்னா சார், மானிட்டரி அண்ட் நான்-மானிட்டரி எஃபர்ட்ஸ் given to the employees or subordinates. அப்போ மானிட்டரி அண்ட் நான்-மானிட்டரி அப்படின்னு சொல்லும்போது சார், மோட்டிவேட்டிங் அப்படின்னா சார், அதாவது என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸும் சரி, அல்லது என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட்ஸும் சரி, அவனை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி அவனை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வந்தால் தான் நம்ம குட் பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியுங்கிறான்.
அப்போ மானிட்டரி அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொடுக்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் சார், கொடுத்துட்டே அவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம், வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறது மானிட்டரி பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், சில இதில் குட் பர்ஃபார்மன்ஸ் காட்டினானா அவனுக்கு ஒரு கிஃப்ட் ஏதாச்சும் ஒரு தொகையை கொடுக்குறது. அதே மாதிரி என்ன பண்ணுறான், அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சார் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 3000 அல்லது 5000 ஏன்னா அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும், அதாவது மானிட்டரி பெனிஃபிட் கொடுக்குறது. அதே மாதிரி இயர்ஸ் ஒன்று அவனுக்கு போனஸ் கொடுக்குறது. இதெல்லாம் மானிட்டரி, அதை மானிட்டரியாக கொடுத்து அவனை மோட்டிவேட் பண்ணுறது. புரியுதுங்களா? எந்த இதுவும் இந்த அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அவனை கரெக்டாக கொண்டு வரும்போது சார் அவன் எப்பயுமே என்ன பண்ணுவான், நம்ம செட்டப்பை விட்டு அடுத்த இடத்துக்கு கண்டிப்பாக மாற மாட்டான், எவரெல்லாம் நம்மகிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அதனால தான் இது மானிட்டரி பெனிஃபிட்னு சொல்கிறோம் சார். நான் மானிட்டரி அப்படின்னு சொல்லும்போது சார், அதாவது நாம் என்ன பண்ணுறோம், சர்வீஸ் ரெண்டர், அதாவது சர்வீஸ் given to the employees or subordinates by the superior authority by the top management levelனு சொல்லுவோம். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறது, ஃப்ரீ எஜுகேஷன் அவைலபிள் பண்ணுறது, ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். புரியுதுங்களா? அதே மாதிரி வேறு ஏதாச்சும் அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு ட்ரெஸ்ஸஸோ மற்ற இதோ யூனிஃபார்ம்ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக அவைலபிள் பண்ணுறது தான் சார் நான் மானிட்டரிங். அப்போ ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபேக்ட்ரியில் ஒரு தௌசண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி அவனுக்கு என்ன பண்ணுறான், வீக்லி ஒன்ஸ், அதாவது பாடி செக்அப், அவங்க ஃபேமிலியில் ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா அங்கே செக்அப் பண்ணிக்கிறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறோம் சார், வேறு ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீ எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோம், அந்த ஸ்கூலில் இருந்து அந்த சில்ட்ரனுக்கு நம்ம ரொம்ப லோ காஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது. இதெல்லாம் நான் பெனிஃபிட்டு. அப்போ மோட்டிவேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அவனை உற்சாகப்படுத்தி வேலையில் இன்வால்வ்மெண்ட் கொண்டு வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மோட்டிவேட்டிங். அந்த மோட்டிவேட்டிங்கில் மானிட்டரி அண்டு நான் மானிட்டரி பற்றி பார்ப்போம். புரியுதுங்களா? அப்போ ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். புரியுதுங்களா? வாட் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 மார்க் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஆக்சுவலாக நம்ம டோட்டலாக எல்லா சிலபஸையும் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் முடியாது. அப்போ எது இம்பார்ட்டன்ட், மீதி எல்லாம் நம்ம ஒரு மாசுக்காக மேலோட்டமாக பார்க்குறோம் சார். அப்போ மெயினாக இருக்கிறத மட்டும் கரெக்டாக படிக்கணும். அதில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஸ்டின்ஸு. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த 7 ஃபங்க்ஷன்ஸில் எது எது என்னென்னு கரெக்டாக ஜென்ரலாக அதனுடைய ஐடியாவை தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய ஓன் ஸ்டைலில் பழகு, கண்டிப்பாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வாட் யூ மீன் பை கண்ட்ரோலிங், எக்ஸ்பிளைன். அப்போ அந்த 7 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ 7 ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது செப்பரேஷனாக நம்ம என்ன பண்ணிடுவோம், வாட் யூ மீன் பை மோட்டிவேட்டிங், எக்ஸ்பிளைன். வாட் யூ மீன் பை கண்ட்ரோலிங், எக்ஸ்பிளைன். அடுத்தது வாட் யூ மீன் பை பிளானிங். அப்போ ஆக்சுவலாக டிஃபெண்ட் பிளானிங். அப்போ இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து காம்போனன்ட்ஸில் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணுறது. அப்போ எப்பயுமே நமக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பர் எழுதும்போது கீ பாயிண்ட் எசென்சியல் 1. அப்போ அந்த கீ பாயிண்ட் எதுவோ அந்த கீ பாயிண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன வேணாலும் எழுதலாம், பிரச்சனையே கிடையாது. அப்போ டிஃபைன் பிளானிங் அப்படின்னா அதனுடைய கீ பாயிண்ட் என்ன, டிசைடிங் இன் அட்வான்ஸ், தட்ஸ் கால்ட் கீ பாயிண்ட். அப்போ ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா சார், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நீ கம்ப்ளீட்டாக எல்லாமே டாப் டு பாட்டம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் கீவேர்டு எதுன்னு தெரியாது. அப்போ ஆக்சுவலாக டிஃபைன் பிளானிங் அப்படிங்கும்போது டிசைடிங் அட்வான்ஸுங்கிறத மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கீழே எழுத ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலேன். அப்போ டிசைனிங் அட்வான்ஸ்னால் அப்போ பிளானிங்கினுடைய டோட்டல் ஓவரால் வயசு எதில் தெரிஞ்சிடும் சார், இந்த டிசைனிங் அட்வான்ஸ்லேயே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன் சார், அந்த கீ பாயிண்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன எழுதினாலும் நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் சார். அதாவது பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாப்பிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன், தென் மோட்டிவேட்டிங். இது எசென்சியல் 1. அதுக்கு அடுத்தது
சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சுருவோம். புரியுதுங்களா? அடுத்தது வாட் ஆர் த சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ்? What are the subsidiary functions? சார் சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸில் பொறுத்தவரையிலும் ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் சார் இருக்கு. புரியுதா? சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸு தேவையில்லை, 9 ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் போதும் சார். பட் இருந்தாலும் சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங், அடுத்தது கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணுறோம்? இன்னோவேஷன். அதாவது ஆக்சுவலாக இந்த இன்னோவேஷன் பாருங்க, இன்னோவேஷன், then first innovation, then a representation, then representation, then decision making, then decision making, then communication. அப்போ what do you mean by innovation? சார் ஆக்சுவலாக change is the business. பாருங்க, இன்னோவேஷனா ஒன்றும் இல்லை சார். பாருங்க, continuous changes are being made in the business world. புரியுதுங்களா? அது ஒரு வார்த்தை போதும். To face the changes in the business. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார், இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இன்னோவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்? கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான் சார். அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் கூட என்ன பண்ணிக்கலாம்? அதாவது ஏ பி கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரியுதா? எல்லாமே சொல்லுவாங்க பிஸ்னஸில். டிவி பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது நுகர்வோர்கள் இந்நாட்டின் மன்னர்கள், நுகர்வோர்கள் இல்லைன்னா நாமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க சார். எல்லா தரப்புலையும், அரசியல் தலைப்பிலேருந்து எல்லா இதுலேயும் நீங்கள் தான். ஆனால் அதை நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது சார். புரியுதுங்களா? அப்போ கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் எசென்சியல் ஒன். அப்போ கன்சியூமர் எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகிறானோ அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் சார், கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைடு கொஞ்சம் இல்லை, அப்படியே மறக்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண தெரியுமா சார்? இன்றைக்கி பிஸ்னஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரும். அதனால தான் சார் இன்றைக்கி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு? சில இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருஷம் ஒவ்வொரு பொருளுக்கும் கோடிக்கணக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம். எது வேலை இல்லைன்னா கிடையவே கிடையாது சார். ஏன்னா கன்சியூமர் மறந்துடக்கூடாது. கன்சியூமர் மறக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய லெவலில் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்? பேக் எடுத்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா கன்சியூமர் மறக்க ஆரம்பிச்சுன்னா பொருளை வாங்க மாட்டான். பொருளை வாங்கலை அப்படின்னா சார் எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி என்ன யூஸ்? அதனால தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் அவ்வளோ பண்ணிட்டு இருக்கா சார். தட்ஸ் கால்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் எசென்சியல். அப்போ கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னா சார், அவன் என்ன மாதிரி நினைக்கிறானோ, அவன் என்ன மாதிரி விரும்புகிறானோ அந்த மாதிரி பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாதான் நம்ம இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருந்து அந்த பிஸ்னஸை கடைசி வரையில் நம்ம நீடிச்சிருக்க முடியும்.
அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது சார் ஒவ்வொரு வருஷமும் என்ன தெரியுமா, அவனுடைய சிவிலைசேஷன் நாகரிகம் மாறிக்கிட்டே போகுது சார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது சார். அப்போ மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா இப்போ எங்கள் காலத்துலலாம் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, ஸ்கூல் படிக்கும் போதும் மற்ற கடைகள் போகும்போதும் எங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சாக்கும்போது ஒரு அவுட் ட்ராயர், ஒரு ஷர்ட்டு, புரியுதா? அப்போ இல்லை நாம் என்ன பண்ணுறோம் சார், நம்ம எது கிடையாது, இந்த மாதிரி விதவிதமாக ஒயர் பேக் கிடையாது சார். அதே மாதிரி சாதாரண ஒரு துணி பை இருக்குது சார். டிஃபன் பேக்ஸ் மாடல் மாடலில் கிடையாது சார், தூக்கு போனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் இருக்கும். அதை சாப்பாடு எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்தே வரும் சார். ஈவன் எது கூட இருக்காது, செப்பல் கூட இருக்காது. அப்போ நாங்கள் வாழ்ந்த காலத்தில் அன்னைக்கு மனுஷனுடைய டிமாண்ட் குறைவாக இருந்தது சார், புரியுதுங்களா? அதனால் என்னாச்சு, இன்னைக்கு அதை வச்சு அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு. ஆனால் இன்னைக்கு பிஸ்னஸ் வேர்ல்டு பெருக பெருக மாடர்னைசேஷன் நிறைய வந்துகிட்டே இருக்குது சார், புரியுதுங்களா? ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துங்க, அதை லேடிஸை பார்த்து வரலாம். அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் படிக்க வராங்க அப்படின்னா சார் இந்த பாவாடை தாவணி அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது ரெண்டு மட்டும்தான் சார் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, சிவிலைசேஷன் மாறுது. மாற மாற என்ன, அவங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் நிறைய வந்துடுச்சு இல்லைங்களா, விதவிதமானு சொல்கிறானுங்க, புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது தெரியுமா சார், அப்போ அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்தா தான் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம். ஆனால் நான் பழைய காலத்துலேருந்து அதே ட்ரெஸ் தான் கொடுப்பேன், அதே ஆஃப் ட்ராயரு, அதே ஷர்ட்டு, ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் வச்சுட்டு நான் வச்சுக்கேன், நீ கன்சியூமர் அதை வாங்க ஆரம்பிக்க மாட்டான், உடனே பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதுலாம் வரும். அப்போ சேஞ்சஸ் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டு, சேஞ்சஸ் இன் த பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகிட்டே போகுது சார். அப்போ சேஞ்ச் ஆக ஆக கன்சியூமர் என்ன மாதிரி லைக் பண்ணுறானோ அந்த மாதிரி நான் மெட்டீரியல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். அப்போ தான் பிஸ்னஸை நாங்கள் இம்ப்ரூவ் ஆகணும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிடுவோம், இந்த சோப் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம், சிந்தால் சோப்பு, கமன் சோப்பு, நிறைய சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆக்சுவலாக சிந்தால் அப்படின்னு வரும்போது சார் ஓல்டு சிந்தால் இருக்குது, இப்போ நியூ சிந்தால் விடுறான், புரியுதுங்களா? அப்போ ஏன் அவன் நியூ சிந்தால் விடுறான், ஏன் அந்த ஓல்டு சிந்தால் யூஸ் இருக்கக்கூடாது? அப்போ கன்சியூமர் எல்லா சோப்பினுடைய இதை என்ன பண்ணிடுறான், அப்படியே மாறிக்கிட்டே வருது. நாம் இன்னும் அதே கண்டெய்னர் அதே பேக்கிங்கில் வச்சுருந்தா அவனை பார்த்து சலிக்கிறதுனால அவன் வேற பொருள் வாங்க ஆரம்பிப்பான். அதனால தான் சார் நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா, சோப்புனா கண்டெய்னரை மாற்ற ஆரம்பிக்கிறான், அந்த சோப்பினுடைய கேக்கை மாற்ற ஆரம்பிக்கிறான். ஒரு தடவை செவ்வக டைப்பில் அந்த சோப்பு வருது சார், அடுத்து ஓவல் சைஸில் சேப் வருது சார், அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் சோப்பு வெளியிட்டுக்கிட்டே இருக்கான். அதாவது என்ன பண்ணிடுவான், பிளான்ட் லெவலில் இருக்குது, சில இதில் இந்த மாதிரி லெவலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறா தெரியுமா சார், அப்போ அந்த கன்சியூமர் அதை பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும், புரியுதுங்களா? அப்போ கன்சியூமர் அதை பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் அந்த பொருளையே அவன் எவர் வாங்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரே அந்த ஓல்டு பேக்கிங்கே வாங்கிட்டு நான் வாங்க மாட்டான். அதுதான் எசென்ஷியல், கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் எசென்ஷியல் பண்ணுங்கிறது. அதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க சார். பாருங்கள், innovation includes developing new materials, new products, new techniques in production, new package, new design of product and cost reduction for new package. சார் நியூ பேக்கேஜஸ்னால் நம்ம என்ன பண்ணுறோம், பேக்கிங்லாம் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி? பேக்கேஜஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணிருக்கோம், நம்ம அந்த காலத்தில் பேக்கிங் பண்ணுறான்னா ஏதோ ஒரு சக்கரை வாங்குகிறோம், அல்லது சுகர் வாங்குகிறோம், அல்லது வேறு ஏதாச்சும் ஒன்று வாங்குகிறோம், பரிசு வாங்குகிறோம், பருப்பு வாங்குகிறோம் அப்படின்னா சார் என்ன பண்ணிடுவான், நம்ம துணி பை எடுத்துக்கிட்டு அவன் என்ன படியில் வச்சு அழுது போடுவான், அதை வாங்கிட்டு அப்படியே வருவோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, அதாவது 1/4 கிலோ பேக்கிலேருந்து 100 கிராம்ஸில் இருந்து 1 கிலோ வரையில் தனித்தனி பேக்கிங், தட்ஸ் கால்ட் அட்ராக்டிவ் பேக்கிங், புரியுதுங்களா? அப்போ அந்த அட்ராக்டிவ் பேக்கிங்கில் பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணுறோம் சார், அந்த பேக்கிங் பார்த்து அந்த திங்ஸ் வாங்குற அளவுக்கு நீங்கள் பேக்கிங் வந்துடுச்சு சார். அழகான பேக்கிங், அழகான லேபிளிங், புரியுது? அதில் என்ன கலர் படம் போட்டு ஒரு சாதாரண வேஷ்டி வாங்குகிறோம் சார், லூங்கிஸ் வாங்குகிறோம், அது அழகான அட்ராக்டிவ் ஒரு சினி ஸ்டார் படம், புரியுதுங்களா? அந்த பேக்கிங் மேலே சினி ஸ்டார் படம். அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறான், அந்த மாதிரி போட்டால் தான் நீ கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம், அந்த மாதிரி நியூ டெக்னிக்ஸ் நான் கொடுத்தா தான் பொருளை வாங்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஆகிடுச்சு சார். அப்போ இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லும்போது கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னா சார் அவன் என்ன மாதிரி நினைக்கிறானோ அந்த மாதிரி நான் பொருளை கொடுத்தாகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நான் நியூ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், நியூ பேக்கேஜஸ் கொடுக்கணும், நியூ டெக்னிக்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தா தான் அவன் அந்த பொருளை திங்ஸ் என்ன பண்ணுவான், பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பான், நானும் கரெக்டாக போட்டு போக முடியும்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்தது ரெப்ரசன்டேஷன். பாருங்க, மேனேஜர் ஹேஸ் டீலிங் வித் கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பேங்க்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்,
trade unions and the like is the duty to every manager to have good relations with others. சார் எப்பயுமே நான் என்ன பண்ணியிருக்கணும் சார், ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா மேனேஜர் ஆக்டர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி. மேனேஜர் இஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ். மேனேஜர் இஸ் ஏ குட் குவாலிஃபிகேஷன் வித் பாருங்க டீலிங் வித் கஸ்டமர்ஸ் கிட்ட டீல் பண்ணணும். இதே நம்ம என்ன பண்ணுறோம் சார், ஒரு கவர்மெண்ட் இதே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரைவேட் பேங்க் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் பேங்க் இருக்குது சார், நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்குது. அப்போ ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய் நீ மூவ் பண்ணிப்பா, அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் பேங்க்லையும் மூவ் பண்ணிப்பா. அப்போ ப்ரைவேட் பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட் அருமையாக இருக்கும், புரியுதா? போனோடனே என்ன சார் வேணும், என்ன தேவை அப்படின்னு உடனே கேட்டு உடனே என்ன பண்ணிடுவான், ஒரு செலானை ஃபில்அப் பண்ணோம். எனக்கு செலான் ஃபில்அப் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அந்த செலானை எடுங்கன்னு சொல்லி அந்த செலானுக்கு கொடுத்து அவனே ஃபில்அப் பண்ணி அவனே எல்லா வேலையும் செஞ்சு உடனே என்ன பண்ணிடுவான், கேஷ் மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட் செஞ்சு முடிச்சு கொடுத்துருவான். புரியுதுங்களா? ஆனால் ஒரு கவர்மெண்ட் சைட் போய் பாருங்கள், அவன்கிட்ட அது நமக்கு தெரியல அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்க, பாருங்கள் செலான் எடுத்து ஃபில்அப் பண்ணிட்டு வா, அவ்வளோ. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும், இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் தெரியுமா சார், கவர்மெண்ட் நோக்கி போகாததுக்கு காரணம் தெரியுமா சார், அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட குட் மூமெண்டேஷன் கிடையாது. அதான் அப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா மூமெண்ட் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அவன் நம்மகிட்டே நம்ம திங்ஸ் வாங்கணும், நம்மகிட்டே பர்ச்சேஸ் பண்ணணும், நம்மகிட்டே நம்ம என்ன கணக்கு வழக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறான். அதனால தான் இந்த இடத்துல மேனேஜர் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வித் கஸ்டமர்ஸ் கிட்ட குட் ஜாப்பராக இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸரும் சரி, பேங்க்ஸும் சரி, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் சரி, அண்டு இஸ் எ டியூட்டி ஆஃப் எவ்ரி மேனேஜர் ஹேவ் குட் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், டெசிஷன் மேக்கிங். எவ்ரி எம்ப்ளாயி of an organization has to take number of decisions every day. Decision making helps in the smooth functioning of organization. அதாவது டெசிஷன் மேக்கிங்கிறது தட்ஸ் கால்ட் எ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம். அப்புறம் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பொறுத்தவரையிலும் சொல்கிறோம், அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நிறைய லாஸ் ஆகிறதுக்கு காரணம் தெரியுமா சார், அது லேட் டெசிஷன் மேக்கிங். அவ்வளோதான் சார். இன்னைக்கு இதே நாம் என்ன பண்ணுறோம், டெசிஷன் மேக்கிங்னா ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது சார், இதே ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்குது. இன்னைக்கு ப்ரைவேட் பஸ்ஸை பொறுத்தவரைலாம் என்ன பண்ணுறான் சார், ஆக்சுவலாக ப்ரைவேட் பஸ்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணுறான் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த பஸ்ஸை கம்ப்ளீட்டாக ஓட்டுறான் சார், அடுத்த வருஷம் நியூ பஸ்ஸை போடுறான் சார், புது பஸ் போடுறான் சார். அதே டிக்கெட் சார்ஜ் தான் சார். அதே இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் ஓடிட்டு இருக்கு சார். அந்த கவர்மெண்ட் பஸ் என்ன பண்ணுறான் சார், இன்னைக்கு அதில் எப்போ பார்த்தாலும் லாஸ் காரணம் என்ன தெரியுமா சார், எப்பயுமே ஒரு பஸ் அப்படின்னு சொல்லும்போது சார், கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்னால் இதை ஏற்றுக்க முடியாது சார். அப்போ இப்போ ப்ரைவேட்டுக்கு மட்டும் இப்படி லாபம் கிடைக்குது, ஏன் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு லாபம் கிடைக்கல சார்? ஒரு ப்ரைவேட் பஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பஸ் ஒரு வருஷத்துக்கு ஓடுது அப்படின்னா சார், அந்த பஸ்ஸினுடைய ஒரு வருஷத்தினுடைய காஸ்ட் என்னன்னு பார்ப்பான் சார். அப்போ ஒரு பஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த பஸ்ஸில் டெய்லி கண்டக்டர்ஸுக்கு எவ்வளோ கொடுக்குற சேலரி எவ்வளோ கொடுக்குறேன், டிரைவர்ஸுக்கு எவ்வளவு, டீசல் எவ்வளவு போயிட்டுருக்கு, டெப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்குது, எத்தனை டயர்ஸ் மாற்றுறோம் அப்படிங்கிறது பஸ் கிளீனிங் சார்ஜில் இருந்து கம்ப்ளீட்டாக எல்லா காஸ்ட்டையும் போடலாம் சார். அப்போ ஒரு நாளைக்கு அந்த பஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு, அப்போ ஒரு வருஷத்துக்கு எல்லா சம்பளம் டீசல் கீசல் எல்லா செலவும் எவ்வளோ வந்திருக்கு. அப்போ இந்த காஸ்ட்டில் இருந்து அதை கழிச்சு அப்படின்னா சார் கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகும். அப்போ பஸ்ஸினுடைய லைஃப் எவ்வளவு, 1 or 2 years, மேக்ஸிமம் 2 years சார். ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஓடுறது 2 yearsக்கு மாற்றாங்களா சார்? இல்லை. எங்கள் ஊரில் 11 நம்பர்னு ஒரு பஸ் ஓடுது சார். நான் சின்ன பையனா ஸ்கூலில் படிக்கும்போதுலேருந்து இன்னும் ஓடிட்டுருக்கு அந்த பஸ். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் சார், லேட் டெசிஷன் மேக்கிங். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த பஸ் வருது அப்படின்னா சார், உடனே என்ன பண்ணுறான், அதில் ஏதாச்சும் டயர் வீக்காக இருக்குது, அந்த டயரில் ஏதாச்சும் பேரிச்சு, அந்த டயர் ஏதாச்சும் மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக என்ன பண்ணுறான் தெரியுமா, உடனடியாக என்ன பண்ணிடுறான், இதுக்கு மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் ஓனருக்கு தெரியப்படுத்துகிறான். உடனே என்ன பண்ணிடுறான், ஸ்பேர் பஸ் எடுத்து இந்த டயரை கட்டி உடனே ரீபெல்ட் போடும் அப்படின்னு உடனே தட்ஸ் கால்ட் எ குயிக் டெசிஷன் மேக்கிங். ஆனால் அதே கவர்மெண்ட் பஸ்ஸை பொறுத்தவரையில் எங்கேருந்து வரணும், நான் ஃபோர்மேனுக்கு சொல்லணும், ஒர்க்கர்ஸ் வந்து ஃபோர்மேனுக்கு சொல்லணும், ஃபோர்மேன் வந்து மேனேஜருக்கு சொல்லணும், மேனேஜர் ஜெனரல் மேனேஜருக்கு சொல்லணும், ஜெனரல் மேனேஜர்லேருந்து எல்லாரையும் இப்படி படிப்படியாக போகுது.
அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருப்பா, அவர் வரட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அதே டயர் ஓடும். பட் அந்த டயர் என்ன ஆகும் சார், 2 நாளில் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் ஆகி ஓடும். அப்போ மறுபடியும் இந்த டயர் எத்தனை நாளைக்கு போடணும், கரெக்டாக அப்படியே ரீபில்ட் போட்டுருந்தா 4 மாதத்துக்கு போடும். புரியுதுங்களா? அப்புறம் எப்படி லாபத்தை அதாவது லாபத்தை ஏர்ன் பண்ண முடியும். கண்டு டெசிஷன் மேக்கிங்கிறது இம்மிடியட் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் பிஸ்னஸை பொறுத்தவரை சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா சார், இன்னைக்கு நினச்சினா நாளைக்கு செயல்படுத்தி கரெக்டு. லேட் டெசிஷன் எடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்க முந்திக்குவான், உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அப்போ டெசிஷன் மேக்கிங் இஸ் எ எசென்சியல் ஸ்டெப். அதே மாதிரி கம்யூனிகேஷன் இஸ் த டிரான்ஸ்மிட் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ் வேல்யூஸ் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். சார் கம்யூனிகேஷன் அப்படின்னா சார் கிளாரிஃபிகேஷன் கொடு. புரியுதுங்களா? அப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா அவருடைய ஒப்பீனியன் சொல்ல விடு. அதாவது எனக்கு தெரியாதது ஒரு சின்ன பையனுக்கு தெரியலாம் சார், ஒரு டெக்னிக்கல் லேபருக்கு தெரியாதது நான் டெக்னிக்கல் லேபருக்கு தெரியலாம் சார். அப்போ அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல விடுங்க. ஓப்பனாக என் ஃபேக்ட்ரியில் 50 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா சார், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களோட கருத்துக்களை வெளியே சொல்ல விடுங்க. நமக்கு தெரியாத கருத்துக்களை அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். புரியுதுங்களா? அதான் அதாவது ஒவ்வொரு ஒப்பீனியனும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை லேபருக்கு